welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you are doing really great. UPSC preparation ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம எல்லாருக்குமே காமனாக ஒரு கன்ஃபியூஷன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுமா இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணுமா. எனக்குமே இந்த கன்ஃபியூஷன் ரொம்பவே இருந்துச்சு இனிஷியல் ஸ்டேஜஸில். அண்ட் நம்மள நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். எனக்கு நிறைய பேர் வந்து பர்சனலாக டிஎம் பண்ணி கேட்குறீங்க கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுமா செல்ஃப் ஸ்டடி பெட்டரா அப்படின்னு. And one of the main reasons apart from guidance coaching institute join பண்றதுக்குனா it's for their exclusive study materials that they offer. And நிறைய பேர் வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ஸை வச்சு செல்ஃப் ஸ்டடி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. அண்ட் நானும் வந்து அதை வந்து ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணி பார்த்தேன். பட் ஐ மோர் தென் த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எனக்கு வந்து கைடன்ஸும் வேணுமா இருந்துச்சு. தட் வாஸ் த மெயின் ரீசன் ஐ ஜாயின்ட் coaching institute. Apart from that, if you want to do a self study using the coaching institute materials, then this video might be helpful to you all. Actually நான் வந்து இதுக்கு முன்னாடி விஷன் ஐஎஸோட கோச்சிங் மெட்டீரியல்ஸை வந்து நான் ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். யூ கேன் கோ செக் இட் அவுட். இன்னைக்கு நம்ம வந்து வாஜிராம் அண்ட் ரவியோட கோச்சிங் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் மச் டியூ வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்ஸ் எல்லாம் நான் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஆஸ் யூஷுவல் ஐ காட் தெம் ஃப்ரம் கணேஷ் புக் ஷாப். இவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து தான் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். அண்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 டேஸ்லேயே வந்து எனக்கு இது ரிசீவ் ஆயிடுச்சு. த பேக்கேஜிங் வாஸ் வெரி நீட், செக்யூர் அண்ட் த டெலிவரி சூப்பர் ஃபாஸ்ட். ஆஸ் யூஷுவல் அதில் எந்த குறையுமே இல்லை. அண்ட் எந்த ஒரு புக்குக்குமே ஒரு குட்டி டேமேஜ் கூட இல்லை. அண்ட் என்னோட மோஸ்ட் ஆஃப் த யூபிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த இவங்களோட ஷாப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். இவங்க கிட்ட கோச்சிங் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அண்ட் என்சிஆர்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஸ்க்ரீனையும் நான் கொடுக்குறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு செக் இட் அவுட். ஸோ நான் GS 1, 2, 3 and 4 நான் சப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் GS 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்க கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா GS கோரோட UPSC சிலபஸ் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. இது வந்து அப்டேட்டட் வெர்ஷன் 2026 to 2027. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாபிக்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். எல்லா சப்ஜெக்ட்ஸோட சப் டாபிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அலாங் வித் தே ஹவ் கிவன் அ செக் பாக்ஸ். ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் அ பர்டிகுலர் டாபிக் அந்த செக் பாக்ஸில் வந்து நீங்கள் ஒரு டிக் மார்க் போட்டுடலாம் அண்ட் ட்ராக் யோர் ப்ராக்ரஸ் அக்கார்டிங்லி. நீங்கள் UPSC ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா யூ டெஃபினெட்லி நீட் திஸ் புக். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. தேர் ஆர் டோட்டலி 12 chapters in ancient history starting with periodization in history. எல்லா டாபிக்ஸ்மே அவங்க வந்து ஃப்ளோ சார்ட்ஸ் அண்ட் சிம்பிள் வேர்ட்ஸ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்டாக வந்து ஃப்ளோ சார்ட்ஸ், பாயிண்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கறதுனால கான்செப்ட்ஸ் வந்து பெட்டராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் பிளஸ் ரிவிஷன் பிளஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் the print quality is amazing. எல்லா பேஜ்லையுமே லெட்டர்ஸ் ஆர் வெரி கிளியர். எங்கேயுமே வந்து பிளர்ராவோ இல்லைனா வந்து பாதி மட்டும் இருக்க மாதிரிலாம் இல்லை. The print quality is really amazing. Next is medieval history. It contains almost 17 chapters from Pallavas to science and tech in medieval India. இந்த புக் கம்ப்ளீட்டாவே பாயிண்டர்ஸ் அண்ட் மேப்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க, கவரிங் ஆல் த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த சிலபஸ். நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இட் கண்டெய்ன்ஸ் 30 chapters. த டாபிக்ஸ் ஆர் சோ வெல் எக்ஸ்பிளைன்ட் அண்ட் நீங்க இதை வந்து ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். இட் இஸ் பிரிட்டி அண்டர்ஸ்டாண்டபிள். ஸ்டார்டிங் ஃப்ரம் யூரோப்பியன் பெனிட்ரேஷன் டு ஆல் த மூமெண்ட்ஸ் ஃப்ரம் த சிலபஸ் ஆர் கவர்ட் இன் திஸ் புக். எல்லா புக்ஸோட இன்சைட்ஸுமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ பாஸ் த வீடியோ அண்ட் கோ த்ரூ இட் ஸோ யூ கெட் அ பிரீஃப் ஐடியா அபவுட் இட். நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இட் கண்டெய்ன்ஸ் almost 15 chapters. It explains clearly every single topic with pictures, illustrations, tables, flowcharts and pointers. And history வந்து இந்த வாட்டி prelims ல வந்து almost 21 questions கிட்ட கேட்டிருந்தாங்க. Compared to other subjects, history had a little higher weightage. So don't take this subject lightly. Historyல வந்து நிறையவே components இருக்கு, like ancient, medieval, modern, world history and என்னதான் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்லி மெயின்ஸுக்கு இருந்தாலும் பட் ஸ்டில் யூ நீட் டு ஸ்டடி தட் அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ மேக் ஷுர் யூ கவர் ஹிஸ்ட்ரி தரவ்லி பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. தே ஹவ் கவர்ட் திஸ் இன் 4 sections. ஃபர்ஸ்ட் பீங் ஐடியாஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, செகண்ட் ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன், தேர்ட் யூரோப் த லாங் 19th century, fourth Europe in 20th century part 1, the world wars, fifth and covers the part 2, the world after the world wars, and lastly the sixth, which is the rise and fall of empire. It is a quite thick book and it covers all the parts of the syllabus. And post independence issues ஒரு separate book வந்து கொடுத்திருக்காங்க. It explains the challenges faced by India after independence, a social history, political history and integration of princely states and everything. இதுல வந்து மேப்ஸும் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா புக்ஸ்லையுமே வந்து மேப்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க டு மேக் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபியில் வந்து இந்தியன் ஜியோகிராஃபி அண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபின்னு 2 புக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஜியோகிராஃபியில் வந்து ஜியாலஜி, கிளைமேட் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க, லைக் பாப்புலேஷன், அர்பனைசேஷன் இன் இந்தியா, regional development, most of which are in pointers and maps, so you will be able to understand the concepts pretty easily. And
கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜியாகிரஃபி புக்கில் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லைக் இன்டீரியர் ஆஃப் தி எர்த், ராக்ஸ், வால்கேனோஸ், எர்த்குவேக், அட்மாஸ்பியர், இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜியாகிரஃபி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜியாகிரஃபி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜியாகிரஃபி புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தென் கோ ஃபார் இந்தியன் ஜியாகிரஃபி. ஸோ யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் பெட்டர். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் இஷ்யூஸ். இதில் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, செக்யுலரிசம், ரீஜனலிசம், அர்பனைசேஷன், சோஷியல் எம்பவர்மெண்ட், இந்த மாதிரி இந்தியன் சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் கீழே வர எல்லா டாபிக்ஸ், அதாவது சிலபஸில் வர எல்லா டாபிக்ஸுமே வந்து இதில் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் த பிரிண்ட் quality is also very good. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் பொலிட்டி. இதுக்கு வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் 1ல வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பொலிட்டி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள், சிட்டிசன்ஷிப், டெரிட்டரிஸ், யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அண்ட் பார்ட் 2ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட், ஜுடிஷியரி, எலெக்ஷன்ஸ் அண்ட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இந்த மாதிரி எல்லா மேஜரான டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு 2 புக்கு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு கீழே எல்லா மினிஸ்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. எல்லா மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்க ஸ்கீம்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸை வந்து ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே எந்தெந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குன்னு மென்ஷன் பண்ணி அந்த ஸ்கீம்ஸோட கீ பாயிண்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா மினிஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஸ்கீம்ஸையும் வந்து இந்த புக்கில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா திஸ் புக் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் புக். நீங்கள் வந்து இங்கே கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி ஒன்றா தேடுறதுக்கு பதிலாக எவ்ரி திங் இஸ் தேர் இன் திஸ் ஒன் சிங்கிள் புக். ஸோ எல்லா ஸ்கீம்ஸையும் வந்து நீங்கள் இந்த புக்லேருந்தே படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இதில் வந்து இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இந்தியன் இமீடியட் நெய்பர்ஸ் அண்ட் இந்தியாஸ் ரிலேஷன்ஸ் வித் ப்ராமினன்ட் கண்ட்ரீஸ், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் இந்தியன் எக்கானமி. இக்கானமிலையும் வந்து ஜியாகிரபிக் கொடுத்துருக்க மாதிரி கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கானமி அண்ட் இந்தியன் எக்கானமின்னு 2 புக்கு கொடுத்துருக்காங்க. கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கானமியில் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் லைக் பேங்கிங், மணி மார்க்கெட், இன்ஃப்ளேஷன், டாக்ஸேஷன், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்கானமியில் வந்து கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கானமி வந்து கவர் பண்ணிட்டுங்க அண்ட் தென் கோ ஃபார் இந்தியன் எக்கானமி. சேம் ஜியாகிரபியில் பண்ணுற மாதிரி இதுலையும் பண்ணிங்கன்னா யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் பெட்டர். நெக்ஸ்ட் GS 3ல வர ரெஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ்க்குமே செப்பரேட் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர், என்வாயன்மெண்ட் அண்ட் இக்காலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே டிஃபென்ஸ் டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லா மேஜரான டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. And they have also given separate books for physics, chemistry and biology too. Next வந்து internal security. இதில் வந்து national security, basics of cyber security, terrorism, crime and security challenges, இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் GS 4 which is ethics. எத்திக்ஸ்க்கு வந்து 2 புக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ethics which covers the basic concepts of ethics like human values, attitude, concept of public service, ethical governance, etc. And இன்னொரு ethics bookல வந்து case studies. It completely covers all the case studies of the ethics and women related issues, environmental ethics, cyber ethics, corporate ethics, etc. And the last book is essay. இதில் வந்து எப்படி essay வந்து எழுதணும்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. லைக் ஹவு டு செலக்ட் அ டாபிக், ஹவு டு இன்டர்பிரட் த பர்டிகுலர் டாபிக் அண்ட் ஹவு டு ஸ்ட்ரக்சர் யுவர் essay. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு ஸ்ட்ரக்சர் யுவர் essayல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எப்படி இருக்கணும், அண்ட் பாடி பேராகிராஃப்ஸ் அதாவது அதர் ரிமைனிங் சப் பேராகிராஃப்ஸ் எப்படி இருக்கணும், அண்ட் கன்க்ளூஷனில் வந்து எப்படி நீங்கள் லாஸ்டிங் இம்ப்ரெஷன் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் essay பேப்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது this book will be really helpful. Vajiram and Raviயோட இந்த கம்ப்ளீட் பேக்கேஜும் நீங்க வந்து கணேஷ் புக் ஷாப்போட ஒஃபிஷியல் வெப்சைட் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாட் ஜஸ்ட் கோச்சிங் மெட்டீரியல்ஸ், இவங்க கிட்ட NCERT, ஸ்டாண்டர்ட் புக்ஸ், டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ஈவன் ஆப்ஷனல் நோட்ஸ் கூடமே அவைலபிளா இருக்கு. நீங்க அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட் விசிட் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட வெப்சைட் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ டோன்ட் forget to check it out. I hope this video was helpful. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then, stay strong, stay healthy and keep achieving. Bye bye.